ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனியை பற்றி தான் நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதாவது மேக்ஸ்லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டர் தான், பட் ஹியூஜ் க்ரோத் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட மெயினான பிளான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட கஸ்டமருக்கு வந்து குட் டு கிரேட் அந்த ஒரு மோட்டிவில் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட சர்வீஸும் அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ், ஃப்யூச்சர் இன்கம் ஓரியன்டடாக இருக்கும், லைஃப் ப்ரொடெக்ஷன், மெடிக்கல். இது 4ம் இல்லாமல் எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியுமே இருக்காது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, காங்க்ளோமெரேட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கம்பெனி சேர்ந்து ஒரு பெரிய லார்ஜ் ஃபர்மாக உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பப்ளிக் டைப் ஆஃப் கம்பெனி. இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அனல்ஜித் சிங். இவர் தான் வந்து மேக்ஸ் லைஃபோட ஃபவுண்டர். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நியூ டெல்லியில் மேக்ஸ் ஹவுஸ்ன்ற பெயரில் இருக்குது. இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. வெரி ஃபர்ஸ்ட் இவங்க வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது என்ன பேர்லன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் நியூயார்க் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த பேரில் தான் இவங்க முதல்ல பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஒரு ப்ரைவேட் செக்டார் லைஃப் இன்சூரன்ஸ் தான் பார்த்திங்கன்னா, நான் பேங்க் ப்ரைவேட் செக்டார்லேயே வந்து பெரிய லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இந்தியாவிலன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க வந்து யாரோட ஜாயிண்ட் வெஞ்சராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஃபினான்ஸ் சர்வீஸோட 80%ம் ஆக்சிஸ் பேங்க்கோட 20%ம் இருக்காங்க. அதாவது 8:2 ரேஷியோவில் தான் இவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்குது. இந்த பிஸ்னஸ் வந்து கமன்ஸ்மெண்ட் எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2001 தான் வந்து ப்ராப்பராக ஆச்சு. ஆனால் இது ஃபவுண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2000லேயே வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க இந்த கம்பெனியோட இயர் பை இயர் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன க்ரோத்துன்றதை பார்க்கலாம். இவங்க வந்து 2001 ஆரம்பித்து 2009 அதாவது 2009 தான் அவங்களோட யூனிவர்சல் ப்ராடக்டே ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க, அதாவது லான்ச் பண்ணுறாங்க. அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா, அதாவது 2010லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேஞ்ச் ஆஃப் நியூ ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதாவது யூலிப்லேயே நியூ பிளான்ஸ் கொண்டு வராங்க. 2011 பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் படி 1 பில்லியன் மார்க் வந்து டோட்டல் ரெவன்யூவில் ரீச் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெயின்டைன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டும் க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 வந்து மேக்ஸ் நியூயார்க் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற பேர் வந்து மாற்றப்படுது. மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டெடுன்னு மாற்றுறாங்க. ஸோ அந்த பேரில் தான் இன்னும் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. 2013 பார்த்தீங்கன்னா அவங்க காமர்ஸ்ன்ற ஒரு ஸ்பேஸை கொண்டு வராங்க. இது மூலயமா ஆன்லைன்லேயே வந்து டேர்ம் பிளான்ஸ் எல்லாம் பை பண்ணிக்கலாம் கஸ்டமர், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. 2014 பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனின்ட்டு பிராண்ட் ட்ரஸ்ட் ரிப்போர்ட்டாக வந்து தரப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 வந்து இவங்க பேங்க் அஷூரன்ஸ் லீடர் அவார்டு கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜென்சி ப்ரொடக்டிவிட்டி அவார்டு கிடைக்கிது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்சூரன்ஸ் அவார்ட்ஸ் 2015 லார்ஜ் கம்பெனிஸ் கேட்டகரிஸில் இந்த மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் 2016 பார்த்தீங்கன்னா இவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 96.95% வந்து இவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. அதே மாதிரி 2017 பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க வந்து 10,000 crores கிராஸ் ப்ரீமியம் வந்து க்ராஸ் பண்ணுறாங்க. 2018 பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடிட் படி வந்து அவங்களோட கிளைம் பேட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 98.26%க்கு இன்க்ரீஸ் ஆகுது. 2019 பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வேல்யூவை வந்து ஒரு 30% வந்து அதிகப்படுத்துகிறாங்க. 2020 பார்த்திங்கன்னா இவங்களோட செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 99.22% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2019 to 20 வரை. 2021 பார்த்தீங்கன்னா இவங்களோட அசட் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,07,500 crore வச்சுருக்காங்க. அதாவது 19% இன்க்ரீஸு ஃபினான்ஷியல் இயரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் இவங்களுக்கு வந்து 269 ஆஃபீஸஸ் இருக்குது இந்தியாவிலே மேக்ஸ் லைஃப்க்கு மட்டுமே. அதுக்கப்புறம் இவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 99.34% இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன்
11,74,515 crore. அதாவது ஒரு இன்சூர்டு பர்சன் இறந்துட்டாங்கன்னா அப்போ தரக்கூடிய அமௌண்ட்டு தான் இது. ஸோ இவ்வளோ அவங்களது இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1,07,510 crore. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததில் இந்த மேக்ஸ் லைஃப்பை பற்றி என்ன உங்கள் அபிப்பிராயன்றதை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இவங்க கஸ்டமருக்கு வந்து இவங்க வந்து டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்களோட க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை விட நிறைய அவார்ட்ஸும் இவங்க வாங்கியிருக்காங்க. நான் போட்டது வந்து ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ இவங்களோட அச்சீவ்மெண்ட் இன்னமும் அதிகமாக இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.